ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் அண்ட் டெய்லி ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸில் ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப்லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். நம்மளோட செட்டப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம செட்டப்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான அனாலிசிஸ் இப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னமும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட், இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம இந்த இது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இதோட என்ட்ரி பாயிண்ட்லேயே நம்ம வந்து இங்கே வந்து என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 51160 இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் அப்வர்டில் தான் மூவிங் இருந்தது. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தாங்க. இதோட ஹை பாயிண்ட் 51660 இது வரைக்குமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி முடிஞ்சது பேங்க் நிஃப்டியில். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்துருக்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் ட்ரேட் இது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், இதுவும் நம்ம செட்டப் லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் லைனில் தான் இது கம்ப்ளீட்டும் ஆச்சு. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டும் ஆச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நம்ம ஒரு 500 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்திருப்போம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெக்ஸ்ட் வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணோம். ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுவோம். இங்கே தான் இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன், இந்த பாயிண்டில் இதோட க்ளோசிங் பாயிண்ட் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். இது கேண்டில் இதோட க்ளோசிங் பாயிண்டில் தான் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். பட் இது வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ட்ரேட் தான் அட்டன் பண்ணேன். ஸோ சிங்கிள் ட்ரேட்லேயே 500 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட நம்ம இன்னைக்கு வெளியில் வந்திருக்கலாம். செகண்ட் ட்ரேட் நான் எடுக்கலை. எடுத்திருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ட்ரேட் வில் பி எ ஸ்டாப் லாஸ். ஸோ ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் இதுதான், இன்னைக்கான அனாலிசிஸ் இதுதான். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம செட்டப் லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நீங்கள் வந்து மந்த் எண்டில் உங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 51720, நெக்ஸ்ட் 51839, நெக்ஸ்ட் 52001, நெக்ஸ்ட் 52184, next 52442, next 52634, next 52833, next 53123. இதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் அதே டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 51521, next 51340, next 51097, next 50842, next 50629, next 50466, then 50216,
நெக்ஸ்ட் 5,002 இதான் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதாங்க. ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ். நெக்ஸ்ட் வாங்க நம்ம நிஃப்டி 50 இன்னைக்கான அனாலிசிஸ் எப்படி இருந்தது, அனாலிசிஸ் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, தென் நாளைக்கான செட்டப்ஸும் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 சேம் தான். நம்ம ட்ரேடில் வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட் எந்த ட்ரேடுமே நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணல. பட் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது பாருங்கள். இங்கே நம்ம கேண்டில் தான் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நம்ம இங்கேயும் வந்துட்டு இதோட என்ட்ரி பாயிண்ட்லேயே நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. இந்த கேண்டிலோட என்ட்ரி பாயிண்ட்லேயே நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 23230 இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. பட் வந்து இது ஒரு நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சது. பாருங்கள் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லைன் அச்சீவ் பண்ணி நம்மளோட லைனோட தான் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ 23292 அங்கே வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே வந்து ஒரு 32 பாயிண்ட்ஸ் 76 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வெளியே வந்திருந்துருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட். நம்ம செகண்ட் ட்ரேட் பார்த்தா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். இங்கேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டும் நம்ம லைனில் தான் இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 23264 என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் இதுவுமே என்ன ஆச்சுன்னா அப் அண்ட் டவுன் தான். ஸோ இங்கே நமக்கு அப் டவுன் சொல்லிட்டு பட் நமக்கு ரிவர்சல்லே மூவிங் இருந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் 23292 நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு 32 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸில் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதுவுமே பிரேக் அவுட் கிடச்சிது. இது கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் 23289 கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் அப்படியே ஒரு குட்டி உல்ட்டா நடந்து ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸோட நம்மளோட தேர்ட் ட்ரேடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க. அது ஒரு மேஜர் ரூல். ஸோ இங்கே நமக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு 2 லைன் நம்ம ஒரே லைனில் நமக்கு 2 தடவை நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கூட இதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக சூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி இங்கே நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கான 3 ட்ரேட் தான் இன்றைக்கி நம்ம எடுத்தோம் நிஃப்டி 50ல். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு ப்ராஃபிட், தென் நெக்ஸ்ட் 2 ட்ரேடுமே வந்து நமக்கு வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு. ஓவரால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓவரால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 76 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 576 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்போம். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. நமக்கு ஒரு 42 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குங்க. இங்கே ஒரு ஆல்ரெடி இங்கே ஒரு 32 தென் இங்கே ஒரு 10ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 42 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு ஒரு நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுற ரூல் தான் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதை இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க நம்ம நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 23285, நெக்ஸ்ட் 23343, நெக்ஸ்ட் 23432, நெக்ஸ்ட் 23505, நெக்ஸ்ட் 23606, next 23699, next 23779, next 23843. இதான் அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இது. தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 23180, நெக்ஸ்ட் 23136, நெக்ஸ்ட் 23081, next 22974, next 22922, next 22812, next 22764, next 22684. இதான்
நிஃப்டி 50 டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மூவிங் இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ இன்னைக்கு ஓவரால் பார்த்தாச்சு. இன்னைக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் வெளியில வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ட்ரேட் முடிஞ்சிருக்கு. ஓகே. நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, உங்களோட சப்போர்ட் ரெகுலரா குடுங்க. ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மளோட செட்டப்ஸோட அனாலிசிஸ் தென் அக்யூரசி லெவல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.